ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நான் பெங்களூர் டு திருப்பத்தூர் ட்ராவலிங் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அங்கே பார்க்கலாம். நாங்கள் ஆக்சுவலாக மார்னிங்கே பிளான் பண்ணோம். மார்னிங்கே போயிடலாம் வெயிலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் ஆனால் மார்னிங் எங்களால் போக முடியல. இவங்க வேலைக்கு போயிட்டாங்க. 11 o'clock தான் வந்தாங்க. 11:30க்கு மேலே தான் நாங்கள் வந்துட்டு கிளம்பினோம். ஸோ ரொம்ப வெயில் இருந்தது அப்போவே. ஸோ போக 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 கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. பட் என்னென்னாக்கா கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்தது. ட்ராவலிங்கெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்தது. ஸோ பாப்பாவை காட்டுற பாருங்கள். அவளை வந்துட்டு இப்படி தான் உட்கார வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் தூரம் பார்த்திங்கனாக்கா படுத்துக்கிட்டா. ஸோ அப்படியே பார்த்துட்டே தான் வந்துட்டு இருந்தா. ஸோ எனக்கும் வந்துட்டு பைக் ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்துட்டு அந்தானே இந்தானே நல்லா பார்த்துட்டு போகலாம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அப்படி தான் போயிட்டு வந்தோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் பசி எடுத்துருச்சு. ஸோ நாங்கள் பார்த்திங்கனாக்கா கிருஷ்ணகிரிக்கு போயிட்டு தான் சாப்பிட்டோம். கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கனாக்கா பஸ் ஸ்டாண்ட் கிட்டே, பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்டே தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக சிக்கன் பிரியாணி, அப்புறமா எக்கு இதெல்லாம் வச்சு தான் சாப்பிட்டோம். அவங்க வந்துட்டு மட்டன் குஷ்கா வாங்கிக்கிட்டாங்க. ரியலி ரொம்ப 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 நல்லா இருந்தது. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஆக்சுவலாக. அப்புறம் நாங்கள் மறுபடியும் அங்கேருந்து ட்ராவலிங் மறுபடியும் திருப்பத்தூருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திருப்பத்தூர் சாப்பிட்டு ரொம்ப எங்களால் முடியல. அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டோம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோமா, அதனால் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சி. ஸோ அதுக்கப்புறம் பாப்பா தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஊருக்கு போக ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு பர்கூர் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு வந்துட்டு பாப்பா கிட்ட ஷாஷினி இருக்கா இல்லைங்களா, அங்கே கிட்ட போகும்போது நான் உங்களுக்கு வீடியோ காட்டுற பாருங்கள். நான் வீட்டுக்கு போனதுமே எப்பவுமே வந்துட்டு ஷாஷினி அப்படின்னு கூப்பிட்ருவேன். அப்போ அவள் வந்துட்டு ஓடி வந்துடுவா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு அதே மாதிரி தான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் கிட்டே போகும்போது, இது வந்துட்டு ஹவுசிங் போர்ட் கிட்டே போகும்போது, மேம்பாலத்தில் ஏறும்போது நான் பிடிச்சது. வீட்டுக்கிட்ட போகும்போது நான் ஷாஷினி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது கூப்பிட்டுட்டே போனேன். கூப்பிட்டுட்டு போயிட்டு நான் போய் ரூமில் போய் பேக்கில் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்குள்ளே வந்துட்டா. அதுக்கப்புறமா அவள் என்கிட்ட வந்துட்டு கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தா. எப்போ வந்த, நீ எப்போ போகாத, இங்கே இரு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பா. அந்த வீடியோஸை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு வீட்டுக்கு போகிற ரூட் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது எனக்கு. என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இது வந்துட்டு என்னுடைய சுட்டி ஃப்ரெண்ட்ஸு. இப்போ தான் வீட்டுக்குள்ளே போகும்போது தான் நான் வந்துட்டு ஷாஷினின்னு கூப்பிட்டேன். ஸோ அவள் வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு என்கிட்ட ஒரு கொஷின்ஸாக கேட்டுட்டு இருந்தா. இவ தான் ஷாஷினி. எப்போ போகிற அத்தை, போகாத அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தா. ஃபுல் ஹாப்பி. என்னை பார்த்ததுமே ஷாஷினிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னுடைய பிளேஸ்க்கு நான் போனதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ஊர்னா. அப்புறமா நான் போவேன் அப்படின்னு சொன்னதுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டா. தேங்க்யூ.